பிரைஸ்லார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமையுண்டாக. கர்த்தர் இந்த மாலை கூட்டத்தை வியாழக்கிழமை சமயத்திலே ஹவுஸ் பிரேயர் ஆகவே இந்த நாளிலே ஒவ்வொரு வீட்டிலும் செபம் நடக்கும். அதன் நினைவு கூறுதலாக நாம் இந்த நாளிலே இந்த செப வெளியில் வந்திருக்கிறோம். ஆகவே வீடுகளில் கூடி வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நம்ம யாவரையும் சபையாரையும் அது மாத்திர தேசத்தையும் உலகத்தில் எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் இந்த வெளியிலே எங்களை தாழ்த்தி தர்றப்பா. அப்பா, பிதாவுக்காக சோத்திரப்பா, இயேசு கிறிஸ்துக்காக சோத்திரப்பா, பரிசுத்த இதனுக்காக சோத்திரப்பா, இந்த நல்ல மாலைகளுக்காக சோத்திரப்பா. அடரே, இந்த நாளிலே எங்களோடு என்ன பேச சித்த கொடுக்கிறோம் அதை பேசுவதற்கு வல்லவராக இருக்கிறதுக்காக சோத்திரப்பா. அடரே, நீ கிரீச்சி அப்படிக்காக எங்களை உங்களுக்கு ஒப்புக் கொடுக்குறோங்க. எங்களை ஏற்றுக்கொள்ளும், துதி பலி ஏற்றுக்கொள்ளும், சோத்திர பலி ஏற்றுக்கொள்ளும், நன்றி பலி ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா. அப்பா, நம்ம சமூகத்திலே நாங்கள் காத்துக்கிறோம் அப்பா. நம்ம சமூகத்திலே எங்களுக்கு கிடைத்த அந்த வார்த்தைக்காக சோத்திரம். அன்றைய வார்த்தையினாலே அப்பா நம்முடைய மக்களை போஷிக்கிறதுக்காக சோத்திரப்பா. வார்த்தையினாலே மக்களை பலப்படுத்துறதுக்காக சோத்திரப்பா. வார்த்தையினாலே மக்களை எச்சரிக்கிறதுக்காக சோத்திரப்பா. வார்த்தையினாலே மக்களை ஆயத்தப்பட்டு சிவரங்கத்தாவே அடையே சோத்திரப்பா. சோத்திரங்கத்தாவே சோத்திரப்பா. நீ பொறுப்படுத்தலும் நாமத்தோட்டம் பெருகாட்சியம் ஒவ்வொரு பாடல் மூலமாக நீ மகிமைப்படப்படுறதுக்காக சோத்திரங்கத்தாவே. ஜெபத்தை கேட்கறதுக்காக சோத்திரங்கத்தாவே சோத்திரப்பா. தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தப்படுறதுக்காக உங்களுடைய சித்தத்தை கட்டவே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஜீவிதத்தில் நிறைவேற்றும் செய்கிறோம். வெளிப்படுத்தும் அடைய மருத்துகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் நன்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கள்ளவன் மீது வைத்திடுவான், கருத்தாய் காத்திடுவான். கண்கள்ளவன் மீது வைத்திடுவான், கருத்தாய் காத்திடுவான். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமாரின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமாரின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம்,
இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கைகளை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அன்பு மீதும் அன்னழிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். அன்பு மீதும் அன்னழிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இன்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். இன்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் அருமை ராஜ்யத்தில். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த மாலை வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். சங்கீதத்தின் புஸ்தகம் The Book of Psalms 34 verse 15. The Book of Psalms 34 verse 15. சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம். சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் இந்த வேளையிலே எங்களை தாழ்த்தி தருகிறோமப்பா. தகப்பனே, இந்த வார்த்தைக்காக சோத்திரம், இந்த கொடுத்த வார்த்தை மகிமைப்படுத்துவதற்காக சோத்திரப்பா.
உடைய பிள்ளைகள் அப்பா எந்த நிலையில எந்த சூழ்நிலையில காணப்படுகிறார்களோ அந்த நிலையில ஏற்ற வண்ணமாக அன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமாக அவங்க இருதயத்துக்கு ஏற்ற வண்ணமாக நீங்க பேசுங்கப்பா, நீங்க பலப்படுத்துங்க, நீங்க உற்சாகப்படுத்துங்க, நீங்க ஆறுதல் படுத்துங்கப்பா, நீங்க தேற்றுங்கப்பா. எல்லாவற்றையும் கிரீச்சையை வல்லவராகிறதுக்காக கர்த்தருக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லா துதிக்க நமக்கும் சோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலே பார்க்கும்போது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். The eyes of the Lord watch over those to right. His ears are open and their cries for help. இந்த உதவிக்காக தேவ சமூகத்திலே கண்களை ஏறெடுக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு என்று பார்க்கும்போது இந்த பிள்ளைகளுக்காக தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஃபுல் அட்டென்ஷன் ஆண்டவர் வந்து மிகவும் கவனமாக ஃபுல் அட்டென்ஷன் பண்ணுகிறார். ஆகவே இந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது. அதில் எதிலிருந்து பார்க்கும்போது 14ஆம் வசனம் முதல் கொண்டு 21வது வசனம் வரைக்கும் 14ஆம் வசனம் முதல் கொண்டு 21வது வசனம் வரைக்குமாக பார்க்கும்போது இந்த நீதிமான்களை குறித்து சொல்லப்படுகின்ற நீதிமான்களுக்காக தேவன் சொல்ல ஒரு வார்த்தைக்காக சோத்திரம் உண்டாதாக. ஆகவே இந்த 14ஆம் வசனத்தை வாசிங்களேன். 14வது வசனத்தை வாசிக்கும் போது அப்பதான் நீங்க விளங்கிக் கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். வாசிக்கும் பார்ப்போம். 14ஆம் வசனம், தீமை விட்டு விலகி நன்மையை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். வேண்டும்னா அது முழுவதுமாக வாசிக்கலாம், 21 வரைக்கும் வாசிச்சிடலாம். தீமை விட்டு விலகி நன்மை செய்யும். நீதிமான்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன செய்ய வேண்டும்? தீமை விட்டு விலக வேண்டும், நாம் நன்மை செய்ய வேண்டும், சமாதானத்தை தேட வேண்டும், அதை தொடர்ந்து கொள்ள வேண்டும், அதை கண்டினியூ பண்ணிக்கொள்ள வேண்டும், அதை கீப் இட் அப். அது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய கண்கள் இப்படி செய்யும் போது கர்த்தர் கண்கள் நீதிமான்கள் மேல், நீதிமான்கள் எண்ணமா இவ்வண்ணமாக செய்வார்கள், அவர்கள் மேல் நோக்கமாக இருக்குது. அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுவதற்கு திறந்திருக்குது. தீமை செய்யலுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். நொறுங்குண்ட இருதயமுள்ள கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றினார், அவையில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொள்ளும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி அவர்கள். இந்த 21 வசனங்கள் வரைக்கும் பார்க்கும்போது இந்த 14 முதல் 21 வசனம் வரைக்கும் தேவன் தன்னுடைய பிள்ளைகள் பேர்ல, நீதிமான்கள் பேர்ல என்ன செய்கிறார் என்று பார்க்கும்போது அட்டென்ஷன், ஃபுல்லி அட்டென்ஷன். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் மேல மிகவும் கவனம் உள்ளவராக இருக்கிறார், அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரை விசாரிக்கிறவராக இருக்கிறார், அவர்களுக்காக கேர் எடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இப்படி என்று பார்க்கும்போது ஏன் அந்த நீதிமானுக்காக கர்த்தர் செய்ய வேண்டும்? காரணம் என்ன? சங்கீதத்தின் புத்தகம் The Book of Psalms 11 verse 4 and 5. The Book of Psalms 11 verse 4 and 5. சங்கீதத்தின் புத்தகம் 11ஆம் சங்கீதம், சங்கீதத்தின் புத்தகம் 11ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தையும் 5வது வசனத்தையும் பார்க்கும்போது, சங்கீதத்தின் புத்தகம் 11ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுப்புத்திரரை பார்க்கின்றன, அவருடைய இமைகள் அவர்களை சோதிக்கிறது. கர்த்தருடைய கண்கள் எப்படிதான்? கர்த்தரை பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்குது, அவருடைய கண்கள் மனுப்புத்திரரை பார்க்கின்றன. ஆண்டவர் என்ன பண்ணார்? பார்த்து கொண்டிருக்கிறார், அட்டென்ஷனா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய இமைகள் அவளை சோதித்தருகின்றன, அவள் இமைகள் அவளை சோதித்தருகின்றன. அது மாத்திரமில்லை, எப்படி என்று பார்க்கும்போது வாட்ச் அண்ட் டெஸ்டிங். ஆண்டவர் இந்த 4 காரியங்கள் சொல்லப்படுது 4வது வசனத்திலே. ஒன்று என்ன செய்யறார் பார்க்கும்போது வாட்ச் அண்ட் டெஸ்டிங். ஆண்டவர் கவனித்தருகிறவர் மாத்திரமல்ல, ஆண்டவர் சோதித்து பார்க்கிறவருமாக இருக்கிறார். கர்த்தர் நீதிமானை பிற்பாடு இந்த வசனம் விளக்கி சொல்றேன். பிற்பாடு பார்க்கும்போது என்ன விடுச்சுனால், இரண்டாவது அடுத்ததாக பார்க்கும்போது he is looking down, his eyes see what the sons of men are doing. He is looking down, his sons eyes see what the sons of men are doing. அவர் எப்படி கவனித்து கொண்டு வாட்சிங் அண்ட் டெஸ்டிங். இரண்டாவதாக அவர் சொல்றாரு, அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார், கீழே பார்த்து கவனித்துக் கொண்டிருக்கிறார், அவருடைய பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தர் கவனிக்கிறவராக இருக்கிறார்.
கவனிக்கிறவராக இருக்கிறார். நாங்க ஸ்கூல்ல படிக்கும்போது என்ன சொல்றாங்க, லுக் அட் த போர்ட், லுக் அட் த போர்ட், லுக் அட் த போர்ட் அப்படின்னா ஒரு டீச்சர். இன்னொரு ஆசிரியர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, லிசன் லிசன் லிசன். இன்னொரு ஆசிரியர் ஸ்பிரிச்சுவல்ல வரும்போது சி சி அப்படின்னாரு. அந்த நாங்க வாலிபராக இருக்கிறதுனால பார்க்கும்போது ஒரு ஆசிரியருக்கு டீச்சருக்கு பார்க்கும்போது லேடி டீச்சர் அவங்க சொல்லுவாங்க, லுக் அட் த போர்டு, லுக் அட் த போர்டு, லுக் அட் த போர்டு. அவங்க பேர் லுக் அட் த போர்டு அப்படி வச்சிட்டோம். பின்னாடி இதை படிக்கும்போது ஞாபகம் வந்துச்சு. அப்புறமா பார்க்கும்போது என்ன சொல்றாக்கா, இன்னொரு இடத்துல பார்க்கும்போது லிசன் லிசன் லிசன். அவங்க அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு வார்த்தை லிசன் என்ற வார்த்தை யூஸ் பண்ண. கவனி 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 கவனி, போர்டை பாரு போர்டை பாரு ஒரு ஆசிரியர். இன்னொரு ஆசிரியர் கவனி. இன்னொரு ஆசிரியர் ஸ்பிரிச்சுவல்ல பைபிள் காலேஜில் பார்க்கும்போது, ஸ்கூல் ஆஃப் எவாஞ்சலிஸ்ட் பார்க்கும்போது சி சி அப்படின்னு எப்போ பார்த்தாலும் அவர் பேர் நினச்சி சின்னு பேர் வச்சாச்சு. அதனால பேர் வைக்கிறதுக்காக இல்லை, சில வார்த்தை அதிகமாக யூஸ் பண்றாங்க. இந்த லுக்கிங் என்ற அந்த வார்த்தை கவனித்த உடனே எனக்கு பழைய காலத்தில் படித்த ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கும்போது உள்ள ஞாபகம் வந்தது. ஆகவே ஆண்டவர் என்ன செய்றாரு பார்க்கும்போது, he is looking down, his eyes see what the sons of men are doing. அவர் பார்த்து கொடுக்கிறார், தம் பிள்ளைகள் எவ்வாறு செய்து கொடுக்கிறார்கள், என்ன செய்து கொடுக்கிறார்கள். கர்த்தர் அறிகிறவராக இருக்கிறார். நம்ம யாருக்கும் மறைந்திருக்க முடியாது. மூன்றாவதாக பார்க்கும்போது, his eyes see, his glance examines humanity. His eyes see, his glance examines humanity. அவர் என்ன செய்கிறார் பார்க்கும்போது, அவர் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டே இருக்கிறார். அப்படியே எல்லாரையும் ஒரு கிளான்ஸ். நம்ம எக்ஸாம்பிள் படிக்கிற பிள்ளைங்க நன்றாக தெரியும். எக்ஸாம்பிள் ஒரு கிளான்ஸ் அப்படியே ஒரு பார்த்துட்டு மேற்பார்வை பார்த்துட்டு போயிடுது. ஆனா பிரியமானவர்களே, அவர் என்ன செய்யறாரு பார்க்கும்போது, அவர் நம்மளை பரீட்சித்து பார்க்கிறார், சோதித்து பார்க்கிறார், நிதானித்து பார்க்கிறார், கவனித்து பார்க்கிறார். நம்மை முற்றிலுமாக அவர் அறிகிறவராகிறார். இந்த பயம் நமக்குள்ள காணப்படணும். என்ன ஆர்டர் பார்க்கிறாரு. சில இடத்துல பார்க்கும்போது வாட்சிங் சிசிடிவி கேமரா அடிபட்டுக்கும். வாட்சிங் சிசிடிவி கேமரா, அந்த கேமரா பார்த்து நீ பயப்படணும், ஜாக்கிரதையாக ஒழுங்கா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை தான் சொல்லப்படுகிறது. அது மாத்திரம் இல்லை, நான்காவதாக his eyes observe, his eyes observe. ஆண்டவர் உங்களை துல்லியமாக உங்களை அப்சர்வ் பண்ண வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக உங்களை இருதயத்தை பார்க்கிறார், மனநிலைமையை பார்க்கிறார், உங்கள் எண்ணங்களை பார்க்கிறார், உங்கள் யோசனைகளை பார்க்கிறார், உங்கள் வழிகளை பார்க்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிறாரு. பெரியமல்ல, அவர் கண்களுக்கு மறைவாக ஒன்றுமில்லை. அவர் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டுகிறார். அவர் என்ன பண்ணாரு, அப்படியே கூர்மையாக கர்த்தர் கவனித்து கொண்டு பார்த்து கொண்டுகிறார். ஆகவே இந்த எண்ணம் நமக்கு வேண்டும். ஆகவே சங்கீதத்தில் சொல்லப்படும், கர்த்தர் பாரா யாக்கோபின் தேவன் கவனியார் அப்படின்னு சொல்ல முடியாது. கர்த்தர் பார்த்து கொண்டுகிறார். கர்த்தரை பார்வைக்கு நமக்கு முன்பாக காணப்படுகிறதாக இருக்கிறோம். அது மாத்திரமில்லை, 5வது வசனத்திலே, 5வது வசனத்தில் சங்கீதத்தின் புஸ்தகம் 11ஆம் சங்கீதம் 5வது வசனம், Book of Psalms 11 verse 5. The Book of Psalms 11 verse 5. கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார், துன்மார்க்கரின் கொடுமையில் பிரியமுள்ளவரின் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. காலத்தனம் விளங்கிக் கொள்வோம். பார்க்கும்போது நீதிமானை கர்த்தர் தனியாக பிரித்து எடுத்து சோதித்து அறிகிறார். அவன் எப்படி சோதித்து அறிகிறார்? அவன் டெஸ்ட் பண்றாரு, அவன் செக்கிங் பண்றாரு. அது மாத்திர அவனை எக்ஸாமின் பண்றாரு, அவனை பரீட்சித்து பார்க்கிறார், அவனை பரிசோதித்து பார்க்கிறார், அவனை சோதித்து அறிகிறார். நம்முடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு, டெஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல சோதிக்கிறார். சமயத்தில் என்னவாக இருக்கிறோம். கோல்டை பார்க்கும்போது பேங்க்லலாம் நீங்கள் ஒரு நல்ல பேங்க்ல நீங்கள் போயிட்டு எனக்கு கோல்டு எல்லாம் நீங்கள் வைக்கும்போது என்ன பண்ணாங்க, சில இடத்துல என்ன பண்ணாங்க, உங்கள் கோல்டு நகை என்ன பண்ணாங்க, உரசி பார்ப்பாங்க. அதை கொஞ்சம் தேஞ்சிடும். அதெல்லாம் அதை மைண்ட் பண்ணக்கூடாது. நீங்களும் மைண்ட் பண்ண விட அவங்களும் மைண்ட் பண்ண மாட்டாங்க. அதை உரசி பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய தவறானவர்கள் என்ன பண்றாங்க, தவறான விதத்தில் செய்யறதுனால அது சோதித்து பார்க்க வேண்டிய. ஏன் அதை சோதித்து பார்க்குறாங்க? நீங்க ஒரிஜினல் உங்க சோதனை வரும்போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெனிஃபிட் உண்டு. உங்க சோதனை தேவன் சோதிக்கும் போதெல்லாம் பார்க்கும்போது ஆசீர்வாதங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு. பிரியமானே, வாழ்க்கை உயர்த்தோடு எவ்வளவுக்கு எவ்வளவு சோதிக்கப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்க பொன்னாக விளைவீங்க. ராயல் கோல்டு, பியூர் கோல்டு, ராயல் கோல்டாக பியூர் கோல்டாக மாறுவீங்க. கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாதாக, கர்த்தநாமத்துக்கு சோத்திரம் உண்டாதாக. கர்த்தர் நம்மை சோதித்து அறிகிறவராக இருக்கிறார். நம்ம சோதித்து அறிகிறவராக இருக்கிறார். நமக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையை சோதிக்கிறார்கள். நம்ம வாழ்க்கை என்ன செய்யறாரு பார்க்கும்போது செக்கிங் பண்றாரு, செக் பண்றாங்க.
நம்மளை பரிசோதித்து பார்க்குறாங்க, நம்ம வாழ்க்கையை வந்து எக்ஸாமைன் பண்ணுறாங்க, அது புடமிட்டு பார்க்குறாங்க, எல்லாவற்றையும் நம்ம அறிந்து என்ன பண்ணுறாங்க, அதை பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து எவ்வளோ லெவலில் நம்ம இருக்கிறோம். பிள்ளைகளுக்கெல்லாம் பார்க்கும்போது இந்த எக்ஸாம், இந்த 10th பிள்ளைகளுக்கெல்லாம் எக்ஸாம் இல்லை அப்படின்னு வருவது, சில நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்குள்ள மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் சும்மா அப்படி இப்படி ஓரளவுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு பரவாயில்லப்பா தப்பிச்சப்பா அப்படின்னு இருக்கும். சிலர் பிள்ளைங்க பார்க்கும்போது நல்லா படிக்காத பிள்ளைங்களுக்கு என்ன நம்ம ஃபெயில் ஆகிடுவோம், அவங்க அப்பா அம்மா ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க, அவங்க டீச்சர்ஸ் ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க, அல்லது பிள்ளைகளே ரிசல்ட் சொல்லுவாங்க நான் ஃபெயில் தான் அப்படின்பாங்க. அவங்கெல்லாம் பார்க்கும்போது அப்படி சிரிப்பாங்க. என்னென்னா வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு காரியம்ப்பா, ஆண்டு என் மேலே கிருபையாக இருந்திருக்காரு, என்னை அவமானப்பட்டு போயிருப்பானுச்சேன் இப்படி சொல்லுவாங்க. ஆண்டவர் பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் என் மேலே ரொம்ப கிருபையாக இருந்தார், எங்கள் மேலே கிருபையாக இருந்தார், வருஷம் எப்படியா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆகவே ரொம்ப படிக்கிற பிள்ளைங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளைங்க, அது மாதிரி ரேங்க் வாங்குற பிள்ளைங்களாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஐயோ நான் மார்க் எடுத்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும்னு நினச்சேனே, நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும்னு நினச்சேனே, நான் அடுத்தது இன்னும் வார்த்தை புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன், என்னோட ஃபேமிலி ஃபர்ஸ்ட்டு. இது பார்க்கும்போது 3 ஃபர்ஸ்ட் இருக்குது. என்னன்னாக்கா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரியும், அடுத்தது ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். நான் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், போன வாரத்தில் தான் கண்டுபிடிச்சேன். எப்படி கண்டுபிடிச்சாக்கா ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட்டு, குடும்பத்தில் யார் ஃபர்ஸ்ட்டு. ஆகவே இப்போ இதெல்லாம் போயிட்டு அவங்க எப்படி மார்க் போடுறாங்க எப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன், எக்ஸாம் உங்களுக்கு தேவை, அவசியம் தேவை. எல்லாருக்கும் பரீட்சை மிகவும் அவசியம். உங்களோட குவாலிட்டி அது நிரூபிக்கும், உங்களோட தன்மையை அது நிரூபிக்கும், அது மாத்திரம் உங்கள் தரத்தை அது நிரூபிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. அதே மாதிரி தான் பூமியில் ஆண்டவர் வந்து எல்லாரையுமே கர்த்தர் சோதித்து தருகிறாரா, எல்லாரையுமே கர்த்தர் பார்க்குறாரு. ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் அப்சர்வ் பண்றாரு, பார்த்து கொண்டிருக்காரு. வாட்சிங் அண்ட் டெஸ்டிங், லுக்கிங் டவுன், அது மாத்திரம் இல்லை கிளான்ஸ், அது மாத்திரம் எக்ஸாமின்ஸ், இஸ் ஐஸ் அப்சர்வ், எல்லாருமே சோதித்து பார்த்து கொள்கிறார். இப்படி பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், the book of Genesis chapter 6 verse 8, the book of Genesis chapter 6 verse 8, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அங்கே பார்க்கும்போது நோவாவுக்கோ, இந்த வார்த்தை வந்துட்டு நோவாவுக்கு அப்படின்னு வந்திருக்கணும். ஆனால் இங்கே வார்த்தை போடப்படுறது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்தது. அப்படின்னா என்ன? நோவாவுக்கு அப்படின்னாக்கா எல்லாரும் இருக்கிறாங்க, அதில் ஒன்று நோவாவும் ஒன்று. ஆனால் இந்த இடத்துல நோவாவுக்கோ அப்படி பார்ப்பது எல்லாரும் லாஸ், எல்லாரும் நஷ்டப்பட்டு போயிட்டாங்க, எல்லாரும் வேஸ்ட். ஆனால் இவர் மட்டும் பார்க்கும்போது இவர் மட்டும் என்ன, பட் நோவா ஃபவுண்ட் கிரேஸ் ஃபேவர் இன் த ஐஸ் ஆஃப் த லார்ட். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ஆனால் எப்படி நோவாவுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்தது என்று பார்க்கும்போது, இந்த கிருபை என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு சில அர்த்தத்தை சொல்கிறேன். இது அக்செப்டன்ஸ். இந்த கிருபை என்ற வார்த்தை இந்த இடத்துல சொல்லப்படும் போது அக்செப்டன்ஸ். ஆண்டவர் அவரை அங்கீகரித்துட்டாரு, ஆண்டவர் அவரை அங்கீகரித்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார், அவரை ஏற்றுக்கொண்டார், அவர் அங்கீகரித்து கொண்டார். ரெண்டாவது பார்க்கும்போது நோவாவுக்கு பார்க்கும்போது கிரேசியஸ்னஸ், கிருபை கிடைச்சது. கிரேசியஸ்னஸ் என்ன பண்ணது? கருணை கிடைச்சது, கருணை கிடைத்தது. நோவாவுக்கோ கருணை கிடைச்சது. அது மாத்திரம் இல்ல, இஸ் கைண்ட்னஸ், அவருடைய தயவு கிடைச்சது, அவருடைய தயவு கிடைச்சது, அவருடைய கருணை கிடைத்தது, அவர் அக்செப்டன்ஸ், அவர் என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருந்தாரு. எல்லாரையும் பார்த்தாரு. பார்த்ததுல நோவாவுக்கோ மற்றவர்களுக்கெல்லாம் அழிவு, தண்டனை ஆயத்தமாக இருந்தது, கண்டம்னேஷன் ரெடியா இருந்துச்சு, ஆக்கடித்திருப்பு ரெடியா இருந்துச்சு. ஆனா நோவாவுக்கோ, அவங்க ஃபேமிலிக்கோ, அவங்க குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ பெரிய மனலே கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபை செய்வதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். நாம் எவ்வாறமாக நடந்து கொள்ள வேண்டும், நாம் எவ்வாறு காணப்படணும், தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறார், நமக்கு ஃபேவராக இருக்கிறார், நமக்கு அனுகூலமாக இருக்கிறார், நமக்கு பிரியமான வாழ்க்கையிலே வந்து அனுசாரியாக இருக்கிற தேவன், அனுகூலமா பண்ணுகிற தேவன். நமக்காக கர்த்தர் வந்து என்ன பண்ண அனுக்கிரகம் செய்கிற தேவனாக இருக்கிறதாக கர்த்தருடைய ஸ்தோத்திரம், எல்லா துதிகன மகிமை அவருக்கு உண்டாவதாக. அப்படி பார்க்கும்போது ஆங்கிலத்திலே எப்படி இந்த நோவாவுக்கு கிருபை கிடைத்தது பார்க்கும்போது, பட் காட் வாஸ் ஹாப்பி வித் நோவா.
But God was happy with Noah. தேவன் நோவாவின் பேர்ல சந்தோஷமா, ஒரு மொழிபெயர்ப்பு, தேவன் நோவாவின் பேர்ல சந்தோஷமாக இருந்தாராம். அவன் எல்லாரும் பார்க்கும்போது व्यसனமாக இருந்தது, எல்லா மனுஷரும் பார்க்கும்போது துக்கமாக இருந்தது, மனஸ்தாபமாக இருந்தது, व्यसனமாக இருந்தது. ஆனா நோவா பார்க்க மட்டும் சந்தோஷமாக இருந்தது. பிரியமானவர்களே, இருள் பூமியின் காரில் ஜனங்களை மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், கர்த்தர் மகிமை உண்மையில் காணப்படும். இது போல பார்க்கும்போது எல்லாரும் பார்க்கலாம். நீங்க எப்படியாக இருக்கணும்னாக்கா ஆண்டவருக்கு சந்தோஷமாக இருக்கணும். பேதுரு கிட்ட இயேசு கிறிஸ்து கேட்டது எப்படி கேட்டார்னா, இவர்களிலும் நீ இடத்துல அதிக அன்பா இருக்கிறாயா, இவர்களிலும் நீ இடத்துல அதிக அன்பா இருக்கிறாயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. உங்களை பார்க்கும்போது பவுல் சொல்லும்போது பிலிப்பியருக்கு நிருபத்தில் சொல்லும்போது சொல்றா, உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை சோத்தரிக்கிறேன், உங்களை நினைக்கிற போதெல்லாம் தேவனை சோத்தரி. நம்ம நினைக்கும் போது ஊழியக்காரருக்கு சோத்திரம் வரணும், ஆத்திரம் வரக்கூடாது, மனவேதனை வரக்கூடாது, மனஸ்தாபம் வரக்கூடாது. ஒரு தேவ ஊழியக்காரர், உங்கள் மெய்ப்பர், உங்கள் வழிநடத்துகிற உங்கள் போதகர், பிரியமானே மேல உக்ரானத்துவம் பொறுப்புள்ளதான ஒரு ஊழியக்காரர், உங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதம் உள்ளவர், ஆத்மாவுக்கு உக்ரானத்துவம் உடையவர், உங்க ஆவிக்கு, உங்க சரீரத்துக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க சபையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உக்ரானத்துவம் பொறுப்பாக கணக்கு கத்திர ஊழியக்கார கணக்கு கேட்பாரு. அவ்வளோ கணக்கு ஒப்பிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை ஊழியக்காரர் காணப்படுறாரு. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறதான பிரியமல்ல அந்த ஊழியக்காரர்கள் என்ன பண்ணாங்க, ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். பிலிப்பியருக்கு என்று 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, நினைக்கிற போதெல்லாம் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ உங்களுக்கு நினைச்சா ஸ்தோத்திரம் வரணும். இங்கே பார்க்கும்போது ஆபிரகாம் நோவாவை நினைக்கும் போது என்ன நினைக்குதுனாக்கா, ஹாப்பியா இருக்குது, ஆண்டருக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நம்ம நினைக்கும் போது ஆண்டவர் எப்படி நினைப்பாரு, நம்ம மனசாட்சி சொல்லும். என் நினைக்கும் போது என்னை நினைச்சாலே ஆண்டவர் சந்தோஷமா இருக்கும் அப்படி உங்க மனசாட்சி சொல்லக்கூடும்னாக்கா அது நல் மனசாட்சியா இருக்கும். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. அது மாத்திரமல்ல, man and woman have gone against God. எப்படி, ஏன் கிருபை கிடைச்சது பிரியமானே? இவர் கிருபை கிடைச்சது காரணம் என்ன? மற்றவர்களுக்கும் நோவாக்கும் வித்தியாசம் என்ன? Man and woman have gone against God. ஒரு ஆணும் பெண்ணும், மனுஷர்கள் ஆண்களும் பெண்களும் தேவனுக்கு விரோதமாக அவங்க செயல்பட்டாங்க. ஆனா நோவா அப்படி செயல்படல. ஒன்று. இரண்டாவது பார்க்கும்போது, God feels very sad. God feels very sad. மிகவும் துக்கப்பட்டார், மனஸ்தாபப்பட்டாரு. அது மாத்திர மூன்றாவதாக, God is always sad when we sin. God is always sad when we sin. அப்படி என்ன அர்த்தம்? அவர் துக்கப்பட்ட காரணம் மக்களாகி மனிதர்களாகிய நாம் அவருக்கு விரோதம் பாவம் go against what God wants. பாவம் செய்து நிமித்தாங்க, பாவம் செய்தாங்க, மக்கள் பாவம் செய்தாங்க, கொடூரம் பண்ணாங்க, தப்பு பண்ணாங்க, பிழை செய்தாங்க. ஆகவே அவர் மனஸ்தாபமாக இருந்துச்சு, மனவேதனையாக இருந்தது, துக்கத்தோடு காணப்பட்டாரு. அது மாத்திரமில்ல, பிற்பாடு God was happy with Noah. இவங்க எல்லாரும் பார்க்கணும், துக்கமாக இருந்தது, வேதனையாக இருந்தது, மனஸ்தாபம் இருந்தது. God was happy with Noah. பிரியமானே, நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமானது இந்த 4வது பகுதி. தேவன் நினைக்கும் போது சந்தோஷப்படணும். 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் 2 யோவான் 3 யோவான்ல பார்க்கும்போது, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிற சந்தோஷப்படுறோம், வேறொரு சந்தோஷம் எனக்கு இல்லை. பவுல் சொல்லும்போது, நீங்க தான் எனக்கு பிலிப்பியருக்கு நிருபத்தை சொல்றாரு, நீங்க எனக்கு மகிமையாக இருக்க கிரீடமாக இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. பிரியமானதே, உங்களை தலையெழுத்துக்கு வச்சுக்கணும். விசுவாசிகளை பார்த்து உங்களை தலையெழுத்துக்கு வச்சுக்கணும். 3 யோவான் 4 சொல்லு, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஒரு நல்ல ஒரு வார்த்தை, நம்ம சத்தியத்தில் நடக்கணும். பிலிப்பியர் நிருபத்தில் 4:1 நினைக்கிறேன், பிலிப்பியர் 1:6 நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 1 verse 6, நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 4:1 நினைக்கிறேன். நீங்க எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரன், எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்க. நீங்க எப்படிங்க எனக்கு பிரியமாக இருக்கிறீங்க, 2வது வாஞ்சியமாக இருக்கிறீங்க, 3வது சந்தோஷமாக இருக்கிறீங்க, 4வது கிரீடமாக இருக்கிறீங்க, 5வது பிரியமானவர்களே. இப்படியே கர்த்தருக்குள்ள நிலைத்துங்க. இப்படிதாங்க ஒரு ஊழியக்காரங்களை வாழ்த்தணும், இப்படிதாங்க ஆசீர்வதிக்கணுங்க. இதாங்க ஆசீர்வாதம், இதாங்க ஆசீர்வாதம். தேவனுக்குள்ள கர்த்தருக்குள்ள சொல்ற, கர்த்தருக்குள்ள இந்த படியே நிலைத்திருங்க. இது வரை வேற மாறாதீங்க.
உங்க கிருபை தானா கிடைக்கும். கர்த்தர் இறக்கம் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக ஐந்தாவதாக பார்க்கும்போது நோவா and his family worshipped God. நோவா and his family worshipped God. ஏன் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைச்சது? அவன் குடும்பத்துக்கு ஏன் கிருபை கிடைச்சது? அவன் குடும்பமாக தேவனுக்கு பயந்து நடந்தாங்க. அந்த குடும்பமாக தேவனுக்குள்ளே ஒரு ரெவரன்ஸ் கொடுத்தாங்க, கனத்தை கொடுத்தாங்க, ஆனர் பண்ணாங்க. அவன் குடும்பமாக தேவனுடைய கட்டளை, தேவனுடைய வார்த்தையை மதித்தாங்க, கனம் பண்ணினாங்க. இன்னைக்கு நம்ம குடும்பமாக, குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே, எல்லாருமே ஒருத்தர் கூட மைனஸ் ஆகக்கூடாது, ஒருத்தர் கூட குறைஞ்சு போகக்கூடாது. எல்லாருமே ஃபுல்லாக ஆல் பாஸ் அப்படின்னு சொல்றாங்களே, எல்லாருமே பாஸ் ஆகணும், எல்லாரும் பாஸ் ஆகணும். அப்போ நோவா and his family worshipped God. நோவாவுடைய வாழ்க்கைக்கும் மற்றொரு வாழ்க்கைக்கும் வித்தியாசங்கள் உண்டு. இன்னைக்கு யோசிச்சுக்கொள்ளுங்க, உங்க வாழ்க்கைக்கும் மற்றொரு வாழ்க்கைக்கும் வித்தியாசம். உங்களுடைய தரத்துக்கும் மற்றொரு தரத்துக்கும் ஒரு வித்தியாசம் காணப்படணும். நான் எப்படியாக இருக்க விரும்புகிறேன். ஆகவே இந்த நாள் இது வரைக்கும் யோசிக்கல, இது வரைக்கும் தெரியாது, எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ரொம்ப சந்தோஷத்தோடு கூட இந்த செய்தியை பகிர்ந்து கொடுக்க கத்தர் கொடுத்த கிருபைக்காக கத்தருக்கு சோத்திரம். 9வது வசனம் இந்த ஆதியாகமத்திலே வைத்துக்கொள்ளும். 9வது வசனத்திலே அங்கே பார்க்கும்போது 9வது வசனத்திலே அங்கே பார்க்கும்போது சொல்றாரு, 9வது வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கும்போது, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். தன் காலத்துல எவ்வளோ பேர் இருந்தாங்களோ அவங்க எல்லாரோடு கூட நோவா எப்படி இருந்தாருனாக்கா நீதிமானாக இருந்தாரு, உத்தமனா இருந்தாரு. நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். எல்லாரையும் பார்க்கலாம், யார் எப்படியோ என்ன நடக்க வித்தியாசமா, எல்லாரும் போல ஊரோட ஒத்து போயிருக்கலாம், எல்லாரும் போற மாதிரி இவரும் போயிருக்கலாம். இல்ல, நோவா அவருக்கு ஒரு டிஃபரெண்ட் அவருக்குள்ள இருந்துச்சு, டிஃபரன்ஸ் அவருக்குள்ள இருந்துச்சு, வித்தியாசம் இருந்துச்சு. அதனால தான் அவருக்கு டிஃபரன்ஸ் கிடைச்சது. நீங்க டிஃபரெண்டா இருந்தீங்கன்னாக்கா கர்த்தர் உங்க வாழ்க்கையில டிஃபரன்ஸா இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக பிரியமானே, நம்முடைய வாழ்க்கையை குறித்து மிகவும் கவனம் உள்ளதாக இருக்கணும். அவன் பார்க்கும்போது சொல்றாரு, நோவா வாஸ் a righteous man, the only blameless person living on earth at the time, and he walked in close fellowship with God. சூப்பரான வார்த்தை, walk with God இல்ல, சொல்றாரு walked in close fellowship with God. சூப்பரான வார்த்தை, அருமையான வார்த்தை. அப்படியே உடம்புலாம் அப்படியே ஜிபு ஜிபுன்னு அந்த பிரசன்ஸ் வித்தியாசமா, அது உள்ளத்து ஆழத்தில் அது அதிகமான ஒரு சூப்பரான வார்த்தை. இந்த வார்த்தை நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்படி தான் நம்ம வாழணும். எப்படி வாழணும்? இந்த சத்தியத்தின்படி வாழணும், இந்த வார்த்தைப்படி வாழணும். இப்ப இதன்படி வாழும்போது தேவன் நம்ம பேர்ல பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அவர் எப்படி இருந்தாரு பார்க்கும்போது, நோவா முதலாவது நீதிமானாக இருந்தாரு. அந்த நீதிமான குறித்த ஒரு 6 காரியத்தை சொல்றேன். நீதிமானை குறித்த ஒரு 6 காரியம். ஒன்று, அப்ரைட், உத்தமனாக இருந்தார். ஒன்று அப்ரைட், உத்தமனாக இருந்தார். இரண்டாவது, குட் மேன், மிகவும் நல்லவராக இருந்தார். ஒன்று உத்தமமாக இருக்கணும், அது ஆண்டவர் ரொம்ப இஷ்டம், உங்களுக்கு கிருபை தானா கிடைக்கும். ரெண்டாவது, நீங்க நல்லவர்களாக இருங்க, ஆண்டவருடைய பார்வைக்கு நன்மை செய்யுங்க, நல்லவர்களாக இருந்து கொள்ளுங்க, குட் மேன் இருந்தார். மூன்றாவது, obeyed God, தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். தேவனுக்கு கீழ்ப்படிந்தார், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார். 100% பூர்ணமாக செவி கொடுத்தார். அதன் விளக்கங்கள் பின்னாடி பார்க்க போறோம். பூர்ணமாக 100% என்ன பண்ணார்னா அப்படியே கீழ்ப்படிந்தார், அப்படியே செய்து முடித்தார், அப்படியே கீழ்ப்படித்தார். இதுதான் மிக மிக முக்கிய பெர்ஃபெக்ட் பர்சன் தான். இதுல ஒரு குறைவு ஆண்டவர் வைக்கவே இல்லை, ஆண்டருக்கு ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ணல. ஆண்டவர் சித்தத்தை கம்ப்ளீட் பண்ணாரு, பெர்ஃபெக்ட்டா செய்து முடித்தாரு. எல்லாமே சொல்லிட்டு சொல்லலாம். அது மாத்திர நான்காவது பார்க்கும்போது அவர் மேல குற்றம் சாட்டப்படாதவர், பிளேம்லெஸ். அவர் மேல எந்த குற்றமும் கிடையாது, குற்றம் சாட்டப்படாதவராக இருந்தார். கர்த்தருடைய பார்வையில் குற்றம் அற்றவராக இருந்தார். நீங்களும் நாமும் கர்த்தருடைய பார்வையில் குற்றம் அற்றவராக காணப்படணும். ஆண்டவரே, மனுஷனுடைய பார்வையில் இல்லை, கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருந்தீங்க? மனுஷனுடைய பார்வையில் கரெக்டா இருப்பீங்க, கர்த்தருடைய பார்வையில் பிளேம்லெஸ், அவர் வாழ்க்கையில் குற்றம் அற்றவராக இருந்தார். அடுத்ததாக பார்க்கும்போது 5வது பார்க்கும்போது பெர்ஃபெக்ட் மேன். அவர் எப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபெக்ட் மேன்? ஒரு பூர்ணமான மனுஷனாக இருந்தார். அதுல எந்த குறைவு அவர்கிட்ட கிடையவே கிடையாது, எந்த குறைவில்லை. அது மாத்திரம் இல்லை, அவர் 6வதாக சொல்லப்படுது கம்ப்ளீட். கம்ப்ளீட், அவர் பூர்ணமாக இருந்தார், கம்ப்ளீட்.
அவர் எந்த குறையுமே இல்லை. இப்படி இருந்தால் தாங்க கிருபை கிடைக்கும். வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். என் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாகணும். என்னோட வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாகணும். இதை நீங்கள் செட்டில் பண்ணுங்க, தானாகவே கிருபை நீங்கள் அனுபவிக்க முடியும். அந்த கிருபை பார்க்கும்போது உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு கிருபை உங்களுக்கும் குடும்பத்துக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில வாழ்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தரோட விசேஷத்தை கிருபை கலக்கிறார். அந்த கிருபை எப்படி இருக்குன்னா அதிசயமாக இருக்கும், அது சாட்சியா இருக்கும், அது ஆச்சரியமாக இருக்கும். நோவோட வாழ்க்கையை போல. அது மாத்திரம் இல்லை, பிற்பாடு நோவா உத்தமனா இருந்தாரு. ரெண்டாவது நீதிமானா இருந்தார். நீதிமானா இருந்தார். இந்த நீதிமான் எப்படிப்பட்ட நிலைமை என்று பார்க்கும்போது, நீதிமான் யார் சொன்னா நியாயமானவன். நீதிமான் முதலாவது நியாயமானவனா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக நியாயமானவர்களாக இருக்கணும். தேவனுடைய பார்வையில் நம்ம நியாயமானவர்களாக இருக்கணும். உங்களுக்கு நியாயம் எப்படிங்க புரட்டக்கூடாது. குடும்பம்னா கோத்திரம்னா அது மாத்திரம் நமக்கு விருப்பமானவங்களாக்கா விருப்பம் இல்லாதவங்க அப்படிலாம் இருக்கும்ல, நியாயத்தை புரட்டக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே நியாயமானவனா இருக்கணும். அது மாத்திரம் ஒன்று. இரண்டாவது பார்க்கும்போது நேர்மையானவனாக இருக்கணும். நோவா எப்படி இருந்தாரு? நேர்மையா இருந்தார். நம்ம வாழ்க்கை நேர்மையாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக பார்க்கும்போது சரியானவன். பக்கா அவன் சரியானவனாக இருந்தார். அவன் வாழ்க்கையில் அது சரியில்லை, அவன் சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியாது, சரியானவனாக இருந்தார். மூன்றாவது. நான்காவதாக பார்க்கும்போது எப்படி இருந்தாருங்க? இன்னசென்டா இருந்தார். நான்காவதாக இன்னசென்ட், கபடற்றவராக இருந்தார். கள்ளம் கபடெல்லாம் சூது இதெல்லாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. இன்னசென்டா இருந்தார். அது மாத்திரம் இல்லை, இப்போ ஐந்தாவதாக பார்க்கும்போது சின்சியர்லி, தன் கொடுக்கப்பட்ட வேலை, தன் கொடுக்கப்பட்ட பொறுப்பு எல்லாவற்றிலையும், ஃபேமிலிலையும் எல்லா காரியத்திலையும் ரொம்ப சின்சியர் பர்சன், சின்சியர்லி அப்படிப்பட்ட நிலைமையில் வந்தார். ஆறாவதாக வித்தவுட் ஸ்பாட், எந்த விதமான கரையற்றவராக இருந்தார். கரை திரை முதலாவது இல்லை, வித்தவுட் ஸ்பாட். அவர் வாழ்க்கையில் எந்த விதமான டாட்டே இல்லை. எந்த விதமான ஒயிட்னா பியூர் ஒயிட், அதில் எதுவுமே கலங்கமே இல்லை. நீங்கள் ஒயிட்டில் பார்க்கும்போது நிறைய ஒயிட் இருக்குது, மில்கி ஒயிட் அப்படி சொல்கிறாங்க. அப்புறமா இன்னொரு ஒயிட் எல்லாம் இருக்குது, அது ஒன்று தான் ஞாபகம், மில்கி ஒயிட். அது மில்க். பசும்பால் கூட கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும், அதுவும் ஒயிட்டு தான். எருமாட்டு பால் பார்க்கும்போது எரும மாட்டு பால், எரும மாட்டு பால் வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். ஆவின் பால் எப்படி இருக்குன்னு தெரியாது, வெள்ளையாக இருக்கணுமான்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆகவே பிரியமானே, எதுக்காக இந்த காரணத்தை சொல்கிறேன்னு சொன்னாக்கா, நம்ம அதில் எந்த டாட் இருக்கக்கூடாது, எந்த விதமான அழுக்கோ, எந்த விதமான தவறலோ, எந்த விதமான பிழைகளோ, எந்த விதமான குற்றங்களோ வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நோவா எப்படி வாழ்ந்தார் என்று பார்க்கும்போது, தன் காலத்திலே நீதிமானாக இருந்தார், உத்தமனா இருந்தார். தன் காலத்திலே நீதிமானா இருந்தார், உத்தமனா இருந்தார். நாம் எப்படியாக காணப்படுகிறோம்? நம்மை நிதானித்திருந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நிதானித்திருந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அது மாத்திரமல்ல, இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை வைத்துக்கொள்ளுங்க. 5, 6, 7 வசனம் வாசிக்கும்போது, ஆதியாகமம் வாசிங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5, 6, 7 ஆகிய வசனங்களை வாசிக்கும்போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனம் வாசிங்களேன். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், ஏன் நோவாவுக்கு கிருபை கிடைச்சது? கர்த்தர் நீதிமான் நோக்கமா இருக்கிறாரு. எப்படி நோக்கமா இருந்தாரு? ஏன் நோக்கமா இருந்தாரு? என்ன காரணமா இருந்தாரு? பார்க்கும்போது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததை என்றும் கர்த்தர் பார்த்தார். கர்த்தருடைய பார்வையிலே அக்கிரமம் பெரிதாச்சு. அப்படி 5 அக்கிரமம் எப்படிதான் பெரிதாக இருந்துச்சு, பூமியிலே பெருகிடுச்சு. அக்கிரமம் பெருகிறது, நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்குது. இந்த நாளிலும் அது மாதிரி நிலைமையில பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திர அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமுள்ள நித்தமும் கண்டினியூஸா தொடர்ந்து எப்போதுமே பொல்லாததான் என்று கர்த்தர் பார்க்கிறாரு. பொல்லாததாக இருக்குது. 6வது வசனத்தை வாசிக்கும்போது, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனசாப்பட்டார். சேட், துக்கப்பட்டார். அவர் மனசாப்பட்டார், வேதனைப்பட்டார். அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்துச்சு. அவருக்கு விசனமாக. So the Lord was sorry he had made them and put them
on the earth, it broke his heart. ஐயோ, ஹார்ட்டே உடையிற மாதிரி இருந்துச்சு. அவர் இருதயம் உடையத்தக்கால இப்படிப்பட்ட சூழ்நிலை மனுஷன் என்ன செய்யறான், இருதயமே வெடிச்சிருந்தங்க அப்படி சொல்லுவாங்க. இருதயம் வெடிச்சிட போல இருக்குது. அவங்க மனுஷனுக்குள்ள தாங்க முடியாத சூழ்நிலை. அது மாதிரி மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனசாப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு व्यसனமாக இருந்தது. அவர் இருதயத்துக்கு व्यसனமாக இருந்தது. நம்ம ஆண்டவர் व्यसனப்பட்ட வேண்டாம், ஆண்டவர் துக்கப்பட்ட வேண்டாம். அன்றி மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையை பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவே துக்கப்படுத்தாதுங்கள், ஆண்டவரை துக்கப்படுத்த வேண்டாம். பிற்பாடு 7ஆம் வசனத்துல, அப்போது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியில் வைக்காமல் மனுஷர் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவரை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்குது. அது மன வேதனையில அழிச்சு போட்டுறேன், நிக்கிரகம் பண்ணுறார். பெரிய மண்ணிலே மிருகங்கள் என்ன பண்ணுச்சு? இந்த மனுஷன் செய்த பாவம் மிருகங்களை சாகடிச்சது. அது மாத்திரம் இல்லை, அடுத்ததாக பார்க்கும்போது 11ஆம் வசனம், 11, 12, 13, 11, 12, 13 ஆகிய வசனங்களே பார்க்கும்போது 11, 11, 12 and 13, பிற்பாடு 18 and 22, பிற்பாடு பார்க்கும்போது 11 பார்க்கும்போது பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. இது ஆண்டவர் ஃபுல்லா பார்க்கிறார். சொன்னல வாட்சிங் அண்ட் டெஸ்டிங். முதல்ல சொன்னல பாத்தீங்கன்னா அட்டென்ஷன். ஆண்டவர் வந்து எக்ஸாமைன் பண்றார், இஸ் லுக்கிங். ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறார், அப்சர்வ் பண்ணுகிறார். இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு புரியும். எப்படி பார்க்கும்போது பூமியானது தேவனுடைய பார்வைக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்துச்சு. சீர்கெட்டு போயிடுச்சு, ஒழுக்கம் கட்டு போயிடுச்சு. அது மாத்திரம் பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. இப்போ கூட நோவா காலத்தில் இருக்கிறது போல சம்பவங்களை பார்த்து கொண்டுக்கலாம். பிற்பாடு தேவன் 12வது வசனத்திலே 12வது வசனம் பார்க்கும்போது தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு. மனவேதனை. ஏன் மனஸ்தாபப்பட்டார்? ஏன் மனவேதனை அடித்தாரு? பார்க்கும்போது மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தாங்க. இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கொள்ளலாம், விசுவாசி சொல்லிக்கொள்ளலாம், தேவனுடைய பிள்ளை சொல்லிக்கொள்ளலாம். ஆகவே இந்த வசனங்கள்லாம் சோதிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்தின்படி நான் என் வாழ்க்கை அப்படிங்குது நீங்களே நிதானித்து பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்தின்படி நான் இருக்கிறேன்னா இல்லாட்டி இது மாறாக இருக்கிறேன்னா உங்களுக்கு கிருபை கிடைக்குமா? நம்ம வாழ்க்கையில கிருபை கிடைக்குமா? இப்படி நடக்கல என் வாழ்க்கையில எல்லாம் கிருபை நடக்குமா? தேவனுடைய கிருபை எல்லாம் அனுபவிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, நிதானித்து பாருங்க. அது மாத்திரம் இல்ல, பிற்பாடு பார்க்கும்போது 13வது வசனத்திலே அங்க பார்க்கும்போது, அப்போது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. மாம்சமான யாவருடைய முடிவும் அவருக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையால் நிறைந்திருந்தது. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. கொஞ்சம் கூட ஆண்டவர் சந்தோஷமே இல்லை. கொடுமையால் நிறைந்திருந்தது. நான் அவளை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நான் அவளை பூமியோடு கூட எல்லாத்தையும் அழிச்சு போடுவேன். ஆகவே பிரியமானே, இந்த மனவேதனை, மன உளைச்சல், மனஸ்தாபம், व्यसனம் எல்லாமே ஆண்டவருக்கும் இருக்குதுன்னு நினைச்சுக்கொள்ளுங்க. நம்மளை பார்த்த ஆண்டுக்கு எப்படியாக இருக்குது? முதல்ல சொல்லிட்டேன், பிலிப்பியருக்கு நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்பட்டது. எனக்கு என்ன சொல்றாரு? நினைக்கிற போது தேவனை சோத்திருக்கிறேன். பிலிப்பியர் 4:1 என்ன பண்ணுங்க, 5 விதமான காரியம் சொல்லப்பட்டது. ஆகவே பிரியமான யோசிச்சு பாருங்க. அப்போ இதெல்லாம் நினைக்க இப்படிலாம் இருக்கிறீங்களா? இப்படிலாம் இருக்கிறேன் நான், இப்படி நம்ம இருப்போமா? நாங்கள் பைபிள் காலேஜில் படிச்சுருக்கும் போது பிலிப்பியருக்கு நிருபத்தில் எடுக்கும்போது தான் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வேணுச்சு நான் பார்க்கும்போது சொன்னார், உங்களை நினைக்கிற போதெல்லாம் உங்கள் ஊழியக்காருக்கு சோத்திரம் வருமா, ஆத்திரம் வருமா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே எல்லாம் பார்த்துருந்தோம். போய் ஊழியக்கார்ட்ட போய் கேளுங்க. நாங்கள் அந்த டைம் லீவ் வந்துச்சு, நேராக பாஸ்டர்கிட்ட போனேன். எங்கள் பாஸ்டர்கிட்ட வில்லியாத்தில் போயிட்டு கேட்கும்போது, ஐயா என்ன நினைக்கிற போதெல்லாம் உங்களுக்கு சோத்திரம் வரதான் ஆத்திரம் வரதான்னு கேட்டேன்.
இன்னும் என்னங்க இது வரைக்கும் வந்துட்டு ஆத்திரம் வரலன்னாரு. இது வரைக்கும் ஆத்திரம் இல்லவே இல்லை சொல்லல அவர். இது வரைக்கும் ஆத்திரம் வரல, சோத்திரம் தான் வருது. பிரியமானே, அந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்குமாக எங்கள் ஊழியக்காரர் நினைக்கிற போதெல்லாம் சோத்திரம் பண்ணுற மாதிரி நடக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்ததுக்காக கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. நான் நினச்சா ஆசிர்வதிக்கணும், நம்மளை நினச்சா சோத்திரம் பண்ணணும், நம்ம நினச்சி ஆண்டவருக்கு விண்ணப்பம் பண்ணணும், நம்ம நினச்சி ஆண்டவர்கிட்ட ஊழியக்காரங்க துக்கத்தோடு கூட சோத்திரம் பண்ணக்கூடாது, வேதனையோடு கூட சோத்திரம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, சந்தோஷமாக சோத்திரம் பண்ணணும். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறத கண்டு சந்தோஷப்படுற வேற சந்தோஷம் எனக்கு இல்லை. அப்படிதான் சத்தியத்தில் நடக்கிறத கண்டு தேவன் சாட்சி, ஊழியக்காரன் சாட்சி. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்குது? நம்மை நிதானித்திருந்தால் நாம் நியாயத்திற்கப்படும். ஆனாலும் சொல்றாரு 18ஆம் வசனத்துல சொல்றாரு, 18, 22 பார்க்கும்போது, ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்பட்டேன். எப்பா, யூ ஆர் ப்ரெஷியஸ் பர்சன். நீங்க விலையேறப்பட்ட நோவாவே, நீங்க விலையேறப்பட்ட சகோதரனே சகோதரியே, உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துறேன். யார்கிட்டயுமே கிடையாது. எல்லாரும் பார்த்து விசேஷமானவன்பா. நோவா விசேஷமானவர். உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். அவன் நோவாவுக்கு பேர் வைக்கும்போது இவன் நம்மை தேற்றுவான் சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டாங்க. இவன் நம்மை தேற்றுவான். யோசிச்சு பாருங்க, உண்மையாகவே தேற்றவாளனாக, ஒரு தேற்றுகிறதாக, ஒரு ரெஸ்ட் இளைப்பாறு செய்கிறதாக, ஆறுதல் படுத்துகிற மகனாக இந்த உலகத்திலே காணப்பட்டாரு நோவா. அது மாத்திரம் இல்லை, உடன்படிக்கை ஏற்பட்ட நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவியும் பிழைக்குள் பிரவேசிங்கள். உங்கள் நிமித்தமாக குடும்பத்துக்கு இருவர். ஆனா எல்லாருமே அந்த குடும்பத்தை என்ன பண்ணாங்க தெரியுமா? நோவோடு கூட கோஆபரேட் பண்ணாங்க. சகோதரே பிள்ளைகளே, மருமக்களே, மருமகன்களே, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க உங்க குடும்ப தலைவராக நோவாய் போல உங்க வீட்டில் உங்க தகப்பனோ அல்லது உங்க தாயோ உங்க வீட்டில் காணப்படும் போது நீங்க என்ன பண்ணணும் பார்க்கும்போது, எல்லாரும் சேர்ந்து கோஆபரேட் பண்ணணும், ஒத்துழைக்க வேண்டும். மிகவும் முக்கியமானது இது. பிற்பாடு பார்க்கும்போது என்ன செய்தாங்க, உடன்படிக்கை பண்ண மிக முக்கியம். நம்பர் 1 மிக முக்கியமானது, உங்களோட கூட உடன்படிக்கை பண்ணுவேன். இந்த வார்த்தையை பாயிண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, பிற்பாடு சொல்லப்படும். கர்த்தரோட உடன்படிக்கை பண்றாரு. கர்த்தர் உடன்படிக்கை நினைக்கிறவராக இருக்கிறாரு. பிரியமானே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவோடு பண்ண உடன்படிக்கை தேவன் நினைத்தார். யாத்திராம புத்தகத்துல பார்க்கிறோம், நினைக்கிறவராக இருக்கிறாரு. அந்த உடன்படிக்கை தான் உங்க வாழ்க்கையை தப்பு வைக்கும். அந்த உடன்படிக்கை உங்க வாழ்க்கையை காப்பாற்றும். அந்த உடன்படிக்கை ஆண்டவர் மறக்க மாட்டாரு. நிறைய உடன்படிக்கை பைபிள்ல சொல்லப்படுது. மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாலும் என் சமாதான உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுன கட்ட சொல்ற சமாதான உடன்படிக்கை பண்றாரு. கம்யூன் கொடுக்கும் போது சொல்றாரு, அந்த அப்பத்தை பிட்டு என்ன பண்ணுங்க, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அந்தபடி பார்த்து ரத்தத்தினால புதிய உடன்படிக்கையா இருக்குது. இது வாங்கி பானம் பண்ணுங்கள், வாங்கி பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். நம்ம கம்யூனியன் எடுக்கும்போது மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன, அவரை நினைவு கூர்ந்து செய்ய வேண்டும், அவரை நினைவு கூற வேண்டும். இந்த கம்யூனியன்ல பங்கு பெறும்போது, கர்த்தரை பந்தியில பங்கு பெறும்போது அவரோடு கூட கிறிஸ்து அப்பத்தோடு அந்த அப்பத்தை புசித்து பார்த்து பாடும்போது கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியம் உண்டு பண்ணு. ஒன்று ஐக்கியம் 10ஆம் அதிகாரத்துல 11ஆம் அதிகாரத்துல உடன்படிக்கை, புது உடன்படிக்கை. உங்களோட உடன்படிக்கை பண்ணுவார், கர்த்தரை உயிர்ப்பிக்க வல்லவராக. உங்களோட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுவார். நம்ம ஞானஸ்தானம் பெறும்போது நேற்று சமயத்தில் பைபிள் ஸ்டடியில பார்த்தோம், நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை எதுக்காக? அவரோடு கூட மரித்து, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு, அவரோடு கூட எழுந்திருக்கிறதுக்காக தான் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. புதிதான ஜீவன் உள்ளதாய் நடந்து கொள்ளும்படிக்கு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை கர்த்தர் நம்மோடு பண்ணுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அது மாத்திர நம்ம அழிக்க மாட்டார், நம்ம நித்தியசனை கர்த்தர் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். அது உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை பார்க்கும்போது, குடும்பம் காக்கப்படும். உங்க குடும்பம் ப்ரொடெக்ட், the Lord will protect your family. உங்க குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாக்க வல்லவராக, உங்க குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவதற்கு தேவன் வல்லவராக, குடும்பத்தை அழிவிலிருந்து விடுவிக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தை கர்த்தர் பிரிசர்வ் பண்றதுக்கு தேவன் வல்லவராக. சண்டே நம்ம பார்த்துப்போம். பிரியமான எதுக்காக சொல்றேன்னாக்கா, கர்த்தருக்கு முன்பாக உங்க வாழ்க்கை காணப்படணும்.
வாழ்க்கை கர்த்தர் முன்பாக தாழ்மைப்படுங்க, அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். 22ஆம் வசனத்துல பாருங்க, நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து, இவன் தான் கம்ப்ளீட் சொன்னல, சின்சியர்லி கம்ப்ளீட். இதெல்லாம் சொன்னது ஞாபகம் இருக்கும். யோசிச்சு பாருங்க, நோவாவுடைய வாழ்க்கையில இப்படிதான் இருந்தாரு. மீண்டுமாக அது அப்படியே அந்த அந்த 22ஆம் வசனத்தை அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. சொல்றேன், நியாயமானவனாக இருந்தார், நேர்மையானவனாக இருந்தார், சரியானவராக இருந்தார், இன்னசென்ட்டாக இருந்தார், சின்சியர்லி வித்தவுட் ஸ்பாட். அது மாத்திரம் இல்லை, அவர் அவர் நீதிமானாக இருக்கும்போது எப்படி இருந்தாருக்கா, அப்ரைட், உத்தமனாக இருந்தார், குட் மேன், நல்ல மனுஷனாக இருந்தார், ஒபைட் காட், தேவனுக்கு கீழ்ப்படிந்தார், பிளேம்லெஸ், குற்றமற்றவராக இருந்தார், பெர்ஃபெக்ட் மேன். பெரியமானே அவர் எந்த விதமான குற்றம் தவறுகள் ஒன்றுமே கிடையாது. அடுத்து கம்ப்ளீட், அவர் எல்லா காட்டும் கம்ப்ளீட் பண்ணுகிறார், நிறைவேற்றுகிற ஒரு மனுஷனாக இருந்தார். கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தார். ஒரு கட்டளை மிஸ் பண்ணல, ஒரு வார்த்தை மீறல, எல்லா தேவன் கட்டளையிட்ட 100% பெர்ஃபெக்ட் பர்சன், கம்ப்ளீட்டா நிறைவேற்றி முடித்தார். உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை, ஊழியத்தை பவுல் சொல்லும்போது ஒரு ஊழியத்தை நிறைவேற்று, பவுல் சொல்லும்போது தீமோத்தேயு சொல்லும்போது ஒரு ஊழியத்தை நிறைவேற்று. கர்த்தர் கொடுத்த பொறுப்பை, கர்த்தர் கொடுத்த வேலையை, கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை, கர்த்தர் கொடுத்த வேலையை நம்ம செய்து முடிக்கிறதாக காணப்படணும். எபேசியர் 6ஆம் சகலத்தை செய்து முடிக்க திராணி உள்ளதாக மாறணும். சகலத்தை செய்து முடிக்க திராணி உள்ளதாக மாற வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. நம்மோட உடன்படிக்கை பண்ணார், நம்ம உடன்படிக்கை உட்பட்டுவாங்க, உடன்படிக்கைக்கு உரியவர்கள் நம்ம. அது மாத்திரம் நம்ம 2ஆவதாக பார்க்கும்போது உடன்படிக்கை மாத்திரம் இல்ல, பிற்பாடு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 1:5, 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 5ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7:1-5 பார்ப்பது, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள். அடுத்ததாக சொல்றாரு, இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். 2வது ஒரு வார்த்தை, உன்னை இந்த சந்ததியில் எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். சோதித்து பார்க்கிறார், பரீட்சித்து பார்க்கிறார், டெஸ்ட் பண்ணி பார்த்தார், எக்ஸாமைன் பண்ணி பார்த்தார். யோசிச்சு பாருங்க பார்ப்போம், யோசிச்சு பாருங்க பார்ப்போம். 5ஆம் வசனம் சொல்றது, நோவா தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். என்னெல்லாம் சொன்னாரோ, ஆகாரத்தை சேர்த்து வைப்பா, குடும்பத்தோட உள்ள பிரவேசிப்பா, எல்லாத்தையும் வர வச்சிருப்பா, என்னென்ன எப்படிலாம் சொன்னாரோ 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் முற்றிலுமாக அது பெர்ஃபெக்டா செய்து முடித்தார். யோசிச்சு பாருங்க, அழிவு என்னவா இருக்கும் தெரியாது, மழை எப்படி பெய்யும்னு தெரியாது, என்ன நடக்கணும்னு தெரியாது, அப்படியே கேள்விக்கு இன்னசென்ட்டாக இருந்தாருங்க. கேள்வி கேட்காம கீழ்ப்படியதெல்லாம் மிக முக்கியம். ஏன் கட்டணும், எது கட்டணும், கட்டாட்டி என்ன அப்படின்னா கேட்கவே இல்லை. ஆண்டு சொல்ல சொல்ல அப்படியே கீழ்ப்படிந்தாரு. நம்முடைய வாழ்க்கை அவ்வாறு காணப்படணும். இப்படி செய்தாதாங்க கிருபை கிடைக்கும். பிரியமல்ல, கிருபை தாரும் அப்பா, கிருபை தார, ஒரு பாட்டு பாடலாம், நம்ம சொல்லலாம், கிருபை கிடைக்க மாட்டேதுன்னு யோசிக்கிறீங்க. காரணத்தை உங்க வாழ்க்கை மாற்றப்படணும். வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தரை பார்வையில் வாழ்க்கை மாற்றப்படணும். வாழ்க்கையில பெரிய மாற்றம் இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். கர்த்தர் நம்மோடு உன்னை சந்ததி நீதிமானாக எல்லாரும் பார்க்கலாம், உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இந்த வார்த்தை மிக 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 பிரியமான, எத்தனையோ வருஷமா, இவ்வளோ வருஷமா பைபிள் படிச்சிருந்தாலும் இந்த வார்த்தைகள்லாம் ஒரு மாதிரி ஒரு வித்தியாசம் பண்ணி வச்சிச்சு. இப்படிப்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். பர்சனலாக கர்த்தரோடு பேசுறார். அண்டரே எப்படிதான் பேசுறான், உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். என்ன மாத்தலப்பா, எல்லாரும் நீதிமானாக மாற்றப்பா. நம்ம ஜெபம் பண்ணுவோம். அது மாத்தல, யோவான் எழுதின சுவிசேஷம், The Gospel of John chapter 9 verse 31. The Gospel of John chapter 9 verse 31. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அங்கே ஒரு பார்வையற்றவர் சொல்றாரு, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கவில்லை என்று அறிந்திருக்கிறோம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கவில்லை. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். உங்க கேள்விக்கு பதில் கொடுப்பாரு. அவருக்கு சித்தமானதை செய்யணும். நோவா
தேவ சித்தத்தை நிறைவேற்றினாரு. தேவன் சொன்னதுதான் தேவ சித்தம். தேவன் உங்களுக்கு என்ன சொன்னாரோ, என்ன செய்யும்படி சொன்னாரோ அதை நிறைவேற்றுவதாங்க தேவ சித்தம். தேவ சித்தம் என்னன்னே தெரியலைங்க. நீங்க பைபிள் படிக்கிறீங்க, நீங்க தேவ சித்தம் என்னன்னே தெரியலன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க பைபிளே படிக்கலன்னு அர்த்தம். நீங்க தேவ சித்தத்தை அறிவதற்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தை படிச்சு பாருங்க. தேவன் உங்களோடு பேசுவார், யாவரோடும் பேசுவார். உங்களோட பர்சனலா முகமுகமாக பேசுகிறவர், நேருக்கு நேர் பேசுகிறவர், திட்டம் தெளிவுமாக பேசுகிறார், மெல்லிய குரல்ல பேசுவார், அமர்ந்த மெல்லிய குரல்ல பேசுவார். அவரு பிரியமல்ல, நீங்க பயப்படுத்தக்கொள்ளலாம், டமோ டிமில் அப்படின்னு பேச மாட்டாரு. இவங்க புரிந்து கொள்ளத்தக்கொள்ள கேட்டறிவு திராணிக்கத்தக்கதாக போதிக்கிற ஆண்டர். நீங்க உணர்ந்து உங்களால செய்ய முடிஞ்சதுதான் ஆண்டர் பேசுவார், உங்களால நடப்பிக்க முடிஞ்சதுதான் ஆண்டர் பேசுவார். ஆனா நம்ம கீழ்ப்படி தான் மிக முக்கியமானது. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கதில்லை. பாவிகள் ஜெபம் அவர் பார்வைக்கு அருமையானது, எது அருவருப்பா இருக்குதா? வேதத்தை கேளாதபடி செவி விளக்கூட ஜெபம் அருவருப்பா இருக்குது. அப்படிப்பட்ட காரியம் நமக்கு வேண்டாம். சொல்றாரு, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து, முதலாவது உங்க வாழ்க்கையில தேவ பக்தியா நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. ரெண்டாவது பார்க்கும்போது அவருக்கு சித்தமானது செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்கா தானா கர்த்தர் நமக்கு பதிலளிப்பார். செவி கொடுப்பதுக்கு தேவன் வல்லவர். உங்க பிரேயருக்கு சரியான பதில் தர வல்லவர். ஜெபத்துக்கு வேண்டுதலுக்கு விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். கடைசியாக பார்க்கும்போது 1 Peter chapter 3 verse 9 to 12. 1 Peter chapter 3 verse 9 to 12. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம். 1 Peter chapter 3 verse 8 to 12. 8ஆம் வசனம் முதல் கொண்டு 12ஆம் வசனம் வரைக்கும் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வசனம் வரைக்கும் அங்க பார்க்கும்போது கண்ணு தெரியாதனால பார்த்து 9 மாத்திருச்சு. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கணும். நம்ம ஆண்டவரை ரட்சிக்கணும், காப்பாற்றணும், வாழ்க்கையில வசனம் நிறைவேற்றணும், கிருபை கிடைக்கணும்னாக்கா நமக்காக சொல்லப்பட்டது நீங்க எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கணும். நம்பர் 1. ரெண்டாவது, இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்கணும். இப்படிலாம் இருந்தாக்கா வாழ்க்கையில நமக்கு அழிவு வராது. அது மாத்திரம் இல்ல, நான்காவதாக பார்க்குறது மன உருக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். ஐந்தாவது, இணக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். சொல்றாரு பேதுரு, ரொம்ப ஒரு ரெவலேஷன், ஒரு பெரிய வெளிப்பாடு சொல்றார். இப்படிதாங்க வாழணும். நீங்க உங்க மேல நோக்கமா இருக்கணும்னா இப்படிதான் வாழணும். அடுத்த வசனம் 9ஆம் வசனம் வாசிங்களே. 9. தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டு என்று அறிந்து ஆசீர்வதிங்க. தீமைக்கு தீமை நீங்க செய்யாதீங்க. உதாசனப்படுத்த 9 உதாசனப்படுத்தினா நானும் உதாசனப்படுத்துவேன். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், நம்ம பாலிசி கிடையாதுப்பா. இங்க சொல்றாரு, உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாம அதுக்கு பதிலாக நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திர, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னாக்கா ஒரு காரியம் செய்யணும். அதுக்காக அழைக்கப்பட்டு நினைச்சீங்கன்னாக்கா அறிந்து அவர்களை ஆசீர்வதியுங்கள், அது ஆசீர்வதியுங்கள். அடுத்ததாக பார்க்கும்போது 10வது வசனத்துல ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். ஜீவனை விரும்புங்க, நல்ல நாட்களை பார்க்கணும் அப்படி விரும்புறேன். பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடைய விலக்கி காத்து கொள்ளப்பா. பொல்லாப்புக்கு தன் நாவை வேண்டாம்ப்பா, கபடத்துக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க, வேண்டாம் காத்துக்கொள்ளுங்க. ஏன் இப்படிலாம் இருந்தா தான் கேட்ட வசனம் உங்களுக்கு புரியும். அது மாத்திரம் பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அது பின்தொடர கடன். இதெல்லாம் நோவா செய்திருக்காரு. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்குது. அவருடைய செவிகள் அவர் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது. தீமை செய்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்குது. ஏன் அவங்க அழிக்கப்பட்டாங்க? தீமை செய்தவர்களாக இருந்தாங்க, நன்மை செய்வர்களாக இல்லை. அது மாத்திர அடுத்து 13ஆம் வசனம் 12 படிச்சா போதும். யோசிப்பார், நம்முடைய வாழ்க்கை இதுதான் காரியம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்குது. கண்ணில் மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் இந்த வேளையிலே எங்களை தாழ்த்தி தரப்பா. தகப்பனே, இந்த கொஞ்ச நேரம் இந்த ஒரு பகுதி மட்டும் நாங்கள் விளங்கிக் கொள்ள, அன்றே ஒரு நபரை மட்டும் பார்க்க நாங்கள் புரிந்து கொள்ள, பரிசுத்த ஆவியானவரால் போதிக்கப்பட எங்கள் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. அன்றே இந்த வார்த்தை ஒவ்வொரு இதயத்துக்குள்ளும் நீ கிரியை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஒவ்வொருக்கும் கிருபை தரதுக்காக ஸ்தோத்திரப்பா. நீங்க பொறுப்படுத்துவாங்க. எல்லா துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கிறார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபை இருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி சமாதானம் இருக்கிறவர். நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட காத்து வழி நடத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.